morning, students. Today let us study the topic motion, projectile motion. A body falling vertically from a height h. Consider an object of mass m falling from a height h and assume there is no air resistance. Listen. ஒரு பால் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கல் பொசிஷனில் கீழேருந்து மேலே நோக்கி நம்ம எறிகிறோம். ஸோ அப்படி எறியும் போது இந்த பால் கீழேருந்து மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் அகெயின் மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து என்ன செய்யுது, ஹிட் ஆகுது. ஸோ இந்த பாலோட மோஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்போர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, செகண்ட் ஒன் ரிட்டர்ன் ஆகும்போது டவுன்வர்ட் பொசிஷனில் என்ன செய்யுது, மூவ் ஆகுது. ஸோ இந்த பால் அப்போர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது அது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 கேரக்டர், தென் டவுன்வர்ட் பொசிஷனில் அது மூவ் ஆகும்போது அது அந்த பால் ஃபேஸ் பண்ணக்கூடிய 3 கேரக்டர்ஸும் நான் இதில் எழுதியிருக்கிறேன், டிவைன் பண்ணி கொடுத்துருக்குறேம்மா. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போர்ட் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் the ball is having initial velocity is maximum and then velocity decreases with the passage of time. Okay, so the ball வந்து கீழேருந்து மேலே போக போக என்னாகும், அதோடைய வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பர்டிகுலர் டைம் வரைக்கும் மேலே எண்டுக்கு போகும்போது அது வந்து ஏர் ஃபேஸஸ் என்ன செய்யுது, அது க்ராஸ் பண்ணிகிட்டே போகுதுனால அதோடைய வெலாசிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தென் எவ்ரி டைமுக்கும் அது வந்து டிக்ரீஸ் ஆகும். தென் வெலாசிட்டி பிகம் 0 அட் மேக்ஸிமம் ஹைட். ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போகும்போது ரீச் ஆகும்போது தட் பாடிஸ் வெலாசிட்டி இஸ் 0. நெக்ஸ்ட் ஒன் டவுன்வர்ட் போர்ஷனில் அது மூவ் ஆகும்போது தட் பாடி இஸ் ஹேவிங் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வித் த பேசேஜ் ஆஃப் டைம். அது கிரவுண்டை டச் பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போர்ட் டைரெக்ஷனில் சம் ஹைட்டுக்கு போகணுன்னா அதனுடைய வெலாசிட்டி வந்து 0 ஆயிடுது. ரிட்டன் அகெயின் கிரவுண்ட் பொசிஷனை நோக்கி அது வந்து ட்ராவல் ஆகும்போது தட் பாடியோடைய வெலாசிட்டி எவ்ரி டைமுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ வெலாசிட்டி வந்து கிரவுண்ட் பொசிஷனுக்கு வரும்போது ஹையராக இருக்கும். தென் வெலாசிட்டி பிகம்ஸ் மேக்ஸிமம் பிஃபோர் ஹிட்டிங் த கிரவுண்ட். ஓகேவா? Then equation of motion in a straight line freely falling body. So consider an object of mass m falling from a height h. Assume there is no air resistance. So if the particle is drawn with the initial velocity u downward which is in negative y-axis, then velocity and position of particle at any time t is given by v is equal to u plus at or v is equal to u plus gt, a is equal to g. Then s is equal to ut plus half at squared. Now we assume y is equal to ut plus half gt square. The square of the speed of the particle when it is at a distance y is equal to or distance y from the hilltop is v squared is equal to u squared plus 2gy or 2gs. So v squared minus u squared is equal to 2as. Suppose the particle, equation number 3, v squared minus u squared is equal to 2as. Suppose the particle starts from rest, then u is equal to 0. So the velocity v, the position of the particle and v squared at any time t are given by for a point y from the hilltop. Then
V is equal to gt. Now y is equal to half gt square. Then second one, as v is equal to u plus at, so e is equal to 0 and substitute pandrom. Then v is equal to 0 plus gt. Now we get t is equal to v by g. Then time t is equal to capital T. So the time taken by the particle to reach the ground. So y is equal to h is given by using the equation y is equal to half gt squared. So or s is equal to ut plus half at squared. So h is equal to u, initial velocity 0. So h is equal to 0 into t plus half gt squared. So h is equal to half gt squared. Then t is equal to root of 2h by g. So இதில் இருக்கக்கூடிய இந்த t ஸ்கொயர்டை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம், half g இந்த மூவ் பண்ணுறோம், ஆப்போசிட் சைட் மூவ் பண்ணுறோம். ஸோ t ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2h by g. Then t is equal to root of 2h by g. Then velocity v squared minus u squared is equal to 2as, or v squared is equal to u squared plus 2as. So அந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு நம் v squared is equal to u squared is equal to 0. So u is equal to 0 போது அந்த u concept is fully is changed into 0. So now v squared minus u squared is equal to 2gh. Then v is equal to root of 2gh. V squared is equal to 2gh. So now we find v is equal to root of 2gh. The above equation implies that the body falling from greater higher will have higher velocity when it reaches the ground. The motion of body falling towards the earth from a small altitude h is very less than capital R, purely under the force of gravity, is called free fall. So R is radius of the earth. That's all.